தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார் என்ற கருத்தை திரு திருமாவளவன் தெரிவிக்கிறார். அதே போன்று திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று திரு செல்வ பெருந்தகையும் தெரிவிக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். அண்ணன் திருமா அவர்களும் சரி, அண்ணன் செல்வ பெருந்தகையும் சரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நமது தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறார்கள். தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் பிரச்சனை என்று காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை அண்ணன் சொன்னாரா? இல்லை. சகோதரர் ராகுல் காந்தி சொன்னாரா? இல்லை. இல்லை. மல்லிகார்ஜுன் கார்கே என்கிற மூத்த தலைவர் சொன்னாரா? இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு தாங்களாக அனுமானித்துக் கொண்டு அல்லது தாங்கள் வலதுசாரிகள் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை உள்வரித்துக் கொண்டு அதற்காக ஒரு செய்தியை பரப்பினால் அதற்காக மெனக்கெட்டு அண்ணன் திருமா போன்றவர்கள், அண்ணன் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு அரசியல் சூழ்ச்சியில் நாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே தவிர மற்றபடி காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த இடத்திலும் மாறுபாடோ வேறுபாடோ கிடையாது. வருகிறார்கள், தலைவரை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு கட்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன இயக்கங்களோடு பேசி முடித்த பிறகு பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸோடு பேச வேண்டியது இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான், எப்போதும் நடப்பதுதான். நாங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற போது பெரும்பாலும் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்போதும் நம்மோடு பயணித்த காரணத்தினால் அவர்களிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து, ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் தொகுதியை ஒதுக்கிய பிறகு ஒரு பெரிய கட்சி, ஒரு தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரசுக்கு நாம் பேச வேண்டியது இருக்கும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான நேரத்தை ஒதுக்குவார். ஒதுக்குகிற போது வந்து பேசுவார்கள். எனவே எங்களுக்குள் எந்த குழப்பமும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடோ மாறுபாடோ இல்லை. ஓரிருவர் ஆங்காங்கே எதையாவது பேசிக் கொண்டிருக்கலாம். அது அவர்கள் சுயநலத்திற்காக இருக்கலாமே ஒழிய அவர்களுடைய கருத்தில் காங்கிரசுக்கும் நல்லது நடக்காது, தமிழ்நாட்டிற்கும் நல்லது நடக்காது, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நல்லது நடக்காது. எனவே இது போன்ற கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு நாடும் காங்கிரசும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரஸ் தலைவர்களின் கருத்தோடு திமுக கைகுலுக்கி செல்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. சூழ்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப யார சொல்றீங்க? யார் சூழ்ச்சி செய்வதாக கருதுறீங்க? நாங்கள் ஜெயித்தால் யாருக்கு ஆபத்தோ அவர்கள் தானே சூழ்ச்சி செய்ய முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்துவிடக் கூடாது என்பது அதிலும் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். வழக்கம் போல் இது திமுக அதிமுக சண்டை அல்ல, தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் பிரச்சனை. அப்ப தமிழ்நாட்டு அணி தோற்க வேண்டும் என்பதை யார் சூழ்ச்சி செய்ய முடியும்? டெல்லி அணி தான் சூழ்ச்சி செய்ய முடியும். டெல்லி அணி என்றால் உங்களுக்கு தெரியும், அதற்கு தலைமை தாங்குகிற பாஜக தான் இதற்கான சூழ்ச்சியை செய்ய முடியும். அவர்கள் கையில் அதிகார பலத்தில் இருந்து ஆரம்பித்து அத்தனை பலமும் கையில் இருக்கிறது. எனவே அவர்கள் இதில் ஆட்டம் காட்டலாமா என்று நினைக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் இதில் ஆட்டம் காண மாட்டார்கள், மிக தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் திராவிட மாடல் 2.0 தான் ஆட்சி அமைக்கும். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக ஓரிரு நாளில் அண்ணா அறிவாலயத்திற்கு செல்வோம் என்று நம்மோடு தொலைபேசி மூலமாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதே போல காங்கிரஸை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்காக என்ற அந்த தகவலையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் திரு திருமாவளவன் பகிர்ந்திருக்கிறார். இதில் முக்கியமாக தாவேகாவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தாவேகாவுடன் பேசி வருவதாக கிரீஷ் சோடங்கர் எந்த விதத்திலும் சொல்லவில்லை என்ற அந்த கருத்தையும் நம்மோடு தொலைபேசி மூலமாக பேசிய போது தெரிவித்திருக்கிறார். எந்தவிதமான குழப்பமும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயாக இல்லை என்ற அந்த விளக்கத்தையும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்காக ஓரிரு நாளில் அண்ணா அறிவாலயத்திற்கு செல்வோம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு வரிசையாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து காங்கிரசுடனும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தும் என்றும் திமுகவிலிருந்து நம்மோடு தொலைபேசி மூலமாக பேசிய
திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கூட்டணிக்குள்ளாக எந்தவிதமான குழப்பமும் இல்லை, அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கிறார்கள் என்ற அந்த கருத்தும் திமுக பிரதிநிதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக பல்வேறு பிரத்யேக பேட்டிகளை நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அந்த வகையில் திரு திருமாவளவன் தெரிவித்த போது திமுக காங்கிரஸ் இடையே எந்த சிக்கலும் இருக்காது, காங்கிரஸை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார், காங்கிரசினுடைய முக்கியத்துவம் தெரியும் போன்ற பல்வேறு கருத்துக்களை திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.